நல்ல குண்டு குண்டு ஸ்ட்ராபெரி பாருங்க, சூப்பராக குண்டு குண்டாக இருக்குது. உங்களை தான் பார்க்க வந்தேன் நான். வீடியோ எங்கே ஒரு போஸ் கொடுங்க. வணக்கம் ரவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி? நீங்கள் எல்லோரும் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஏற்பேர் பிடுங்க வந்த நாங்கள், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. இருந்தாலும் அந்த தோட்டத்தையும் பிடிங்கொண்டு போகிறாக்கள் தான் அப்படியே பழங்களையும் வேண்டி உங்களுக்கு அந்த பார்வைக்காக தரேன். வாங்க இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். எங்கட வீட்டிலேருந்து ஒரு 2 நிமிஷம்தான் வரும். ஏற்பேர் பிடுங்க போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் தோட்டம். அவ்வளவு கார் நிற்குதுண்டு. இதுக்குள்ளால தான் நாங்கள் போவோம். இங்கே பூவும் பிடுங்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் ஏற்பேர் பிடுங்க வந்து நாங்கள். ஆனால் ஏற்பேர் முடிஞ்சுதான் நல்லபடியாக. இனி திரும்ப புதன்கிழமை தான் நாங்கள் ஏற்பேர் பிடுங்கலாம். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வேறு. ஆனால் இது பூக்கண்டு வேண்ட பூக்கள் நட்டிருக்கணும். நாங்களாகவே பிடுங்கிட்டு நாங்களாகவே காசு போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே காசுகள் எல்லாம் அவ்வளோன்னு சொல்லி இந்த போட்டில் போட்டுருக்கணும். பாருங்க, போட்டில் போட்டிருக்கணும். இதுக்குள்ள தான் காசு போடுறது. இது வெட்டுறதுக்கு குறாடுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான வயல் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, கோதுமை என்று நினைக்கிறேன். பாருங்க, கோதுமை வயல் நல்ல வடிவாக விளைஞ்சிருக்கு. கோதுமை வயல். வாங்க, நான் இப்போ உங்களுக்கு இந்த பூத்தோட்டத்தில் இந்த பூந்தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இடையே ஒன்று வச்சிருக்கணும். பூக்களும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. பாருங்க, இப்படியான பூக்கள் தான் இருக்குது. ரோஸ் கலர் குண்டு ரோஸ். பாருங்க, காலமே எல்லாரும் பிடிங்கி எடுத்திருப்பினோம். இதெல்லாம் பூந்தோட்டம் தான். நட்டு மிதிக்கணும். இப்போயும் உருவாக்கி இருக்கணும். பாருங்க, புதுசு புதுசாக உருவாக்கி இருக்கணும். கூடுதலாக எல்லா மரத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இது ஒரு மஞ்சள் பூ, இது நீல கலர் பூ. இதுகளுக்கெல்லாம் பேர்கள் இருக்கும். நீல கலர் பூவை பாருங்க, நல்ல அழகா இருக்கு. அப்படியே நீட்டுக்கு வச்சிருக்கணும். அங்காலும் பூக்கள் கூடுதலாக எல்லா நிறத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள் எல்லாம் முடிஞ்சுது. பூக்கள் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் வெட்டி எடுத்துட்டினோம். எல்லாம் வாடின பூக்கள் தான் இருக்குது. பாருங்க, அங்கே தான் ஏற்பேரி பிடுங்கினோம் நின்று. அது எங்களுக்கு பிடுங்குறதுக்கு இனி டைம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதால் நாங்கள் பிடுங்க இல்லை. பிடுங்குற இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோதுமை வயலை பாருங்க எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி. நல்லா சூப்பராக இருக்குது. இது பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. வளர்ந்து நிற்கிறதே ஒரு வடிவாகத்தான் இருக்குது. அப்படியே பாருங்க, வானத்தை தொடுற அளவுக்கு நிற்கிற மாதிரி நிற்கி. ஏற்பேர் கிடைக்காலும் இன்றைக்கி இந்த வயல் காட்சியில் உங்களுக்கு எடுத்து தந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதாவது எங்களுக்கு
இன்றைக்கி எடுக்கிறதுக்கு கிடைச்சிது. பாருங்க, இதுதான் இந்த ஏற்பியர் தோட்டம். இங்கே பாருங்க, அதுக்குள்ள 2 பிடுங்கிட்டு காசுகள் எல்லாம் போட்டு வாங்கி கொண்டு வரையினோம். அதே நேரத்தில் நிறைய கிராஸில் பிடுங்கியும் வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய ஏற்பியர் தோட்டம் பண்ணி பாருங்க. சைக்கிள்கள் எல்லாம் வந்திருக்கணும். இதில் தான் கார்கள் பார்க் பண்ணுறது. இப்படி பார்க் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் ஏற்பியரை பிடுங்க வேண்டியதான். ஆனால் எங்களுக்கு பிடுங்குறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. இங்கே பாருங்க, மரங்கள் எல்லாம் மொட்டையாக இருக்குது. இனி பழங்கள் எல்லாம் பழுக்க தான் நாங்கள் பிடுங்கலாம். வந்து பாருங்க, பழமெல்லாம் மொட்டையாக போய் எல்லாம் பச்சை கலரில் இருக்குது ஏற்பியர். இங்கே பாருங்க, இனி இதெல்லாம் பழுக்கவன். பழுத்தாத்தான் நாங்கள் பிடுங்கலாம். இங்கே பாருங்க, காயாத்தான் இருக்குது. என்னோடைய எங்களை புதன்கிழமை தான் வர சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பழுத்த பழம் இருக்குது. அவங்களுக்கு காட்டு நல்ல நல்ல குண்டு பழங்க. இங்கே பாருங்க, காயாத்தான் இருக்கு. பழுக்க இல்லை. இதுக்குள்ள ஒரு சோத்த பழம் இருக்குது பாருங்க. இப்படித்தான் பெரிய பெரிய பழமாக கிடைக்கும். பாருங்க, எல்லாரும் 2 பிடுங்கினா. கொண்டு போயினோம். ஏற்பியர் சூப்பரான பழங்க தங்க பிடிங்க கொண்டு போயினோம். வெயிட்டாக கேட்டு நான் படம் எடுத்தேன். அந்த பிடுங்கின ஏற்பியர்கள் ஒருக்கா படம் எடுக்கலாமான்னு சொல்லி அப்போ அது எனக்கு அந்த பிடுங்கின ஏற்பியர்களை காட்டினது. பாருங்க, இந்த தோட்டத்தில் தான் நிற்கிறோம். தூரத்தில் பார்த்தீங்களாண்டா குதிரைகள் மாடுகள் எல்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க, கூட்டமாக நிற்கிது. தோட்டம் வண்டபடியாக நிறைய மிருகங்களும் வளர்க்கினோம். இங்கே பாருங்க, செல்லில் எல்லாம் பிடுங்கியும் வச்சிருக்கணும். எல்லாம் நிறுத்த எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. இதான் அந்த தோட்டக்காரோட வீடு. அங்கே முன்னால் கடை இருக்குது. அங்கெல்லாம் பியோவாக நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். தான் அந்த கடை. இங்கே என்ன நிற்கிது? மாடா செம்மறி ஆடுகள். என்ன இங்கே வருங்க, செம்மறி ஆடுகள் எல்லாம் நிற்கிதுங்க. சாப்பிடுங்க. குட்டி செம்மறி ஆடு நிற்கிறாங்க. பெரிய ஆக்களை நிற்கணும். நிறைய உங்களை தான் பார்க்க வந்து நாங்கள். வீடியோ எங்க ஒரு போஸ் கொடுங்க.
குட்டியாக எங்களை வடிவாக பார்க்குறேன். அவங்களுக்கு நான் கடையை காட்டுறேன் பாருங்க. இதில் என்னென்னலாம் வேண்ட இங்கே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். கட் ஆஃப்லன்னு போட்டிருக்கணும். உருளைக்கிழங்கு, மற்றது நாங்கள் இந்த கிரில் போடுறதுக்கான விறகுகள் பவுச்சண்ட் இருக்குது. மற்ற 5 முட்டை, மற்றது 8 பேரன் மெயினாக போட்டிருக்கு வேண்டலாம்னு சொல்லி. நேற்று இங்கே நாங்கள் வேண்டினாங்க. ஆனால் நல்ல மலிவாக இருந்தது, எல்லாம் வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் வந்து நாங்கள் காசை போட்டுட்டு இங்கே இருக்குது காசு போடுறோம். காசு போட்டுட்டு இங்கே இருக்கிற நம்பரை நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கதவு திறக்கும். அப்போ நாங்கள் இதில் வேண்டிக் கொள்ளலாம். பாருங்கோ, கூடுதலாக பியூ ஐட்டங்கள்லாம் வச்சிருக்கிறோம். நேற்று நல்ல மலிவாக இருந்தது. அன்றைக்கி தேன் எல்லாம் வந்துட்டுது. கொனிக் வரும், வால்ட் கொனிக், ஒயிலுகள், பப்ஸ் ஆயில் எல்லாம் வேணும், சொந்த தயாரிப்பு. உருளைக்கிழங்குகள், இதெல்லாம் உருளைக்கிழங்குகள் பாருங்க. இதுக்குள்ளே 8 பேர் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். நாங்களாகவும் எடுக்கலாம். இதுக்குள்ளே தேன்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. முட்டையும் இதுக்குள்ளே இருக்கிறது இன்றைக்கு காணையில். முட்டை முடிஞ்சது. முட்டை கேஸு வளர்த்து முட்டையை காணையில். மற்றது ஜூஸுகள் எல்லாமே இங்கே எடுக்கலாம். எல்லாமே வியோ தான். இது இந்த சொந்த தயாரிப்பு. இங்கே வந்து நாங்களும் அடிக்கடி பண்ணுறாங்க. இதில் மலிவு விலையில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கணும். மற்றது என்னென்ன டைம் நாங்கள் இந்த 8 பேரன் பிடுங்கலாம்னு சொல்லி போட்டிருக்குது. 8 பேரன் சும் செல்பர் ஃப்ளிக்கன்னு போட்டிருக்குது. இந்த காணொலியோட எங்கட கிராமத்தையும் இணைச்சு உங்களுக்கு காட்டுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பாருங்க, இது எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு எங்கட கிராமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழல் முழுக்க ஒரு விவசாயிகள் வாழுகின்ற ஒரு கிராமமாக தான் பெரும்பாலும் காணப்படுது. இயற்கை அழகுன்னு சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்கும். அதோட விவசாய மண்ணின் வாசனை அப்படியே வீசும். எங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற சூழலில் விவசாயிகள்னு சொன்னாலே அங்கே மாடுகள், ஆடுகள், பண்ணைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி எங்களோட வீட்டையும் சுற்றி நிறைய பண்ணைகள் எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அந்த சுற்றாடலை பார்க்கல ஒரு மனிதர்கள் அமைதியாக வாழணும்னு சொன்னால் இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்ந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்படித்தான் எங்களுடைய கிராமம் இருக்குது. நடந்து போய் நாங்கள் இந்த இயற்கையில் ரசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு கிராமமாக தான் இருக்குது. ஆக கிராமம்னு சொல்ல முடியாது, ஆனால் பண்ணைகள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுது. அதால் எங்களுக்கு இயற்கை அழகு கூடின ஒரு கிராமமாக இது தென்படுது. அதாவது வாழ்க்கைக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நகரப்புற சூழ்நிலையிலிருந்து நாங்கள் ஒரு தள்ளி கொஞ்சமாக வாழ்கிறதால எங்களுக்கு இயற்கையை ரசிக்கக்கூடிய உணர்வு, அதை சுற்றி நாங்கள் அந்த இயற்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வாகவும் இருக்குது. பாருங்க, நல்ல காத்தடிக்குது. இது நெல்லண்டு நினைக்கிற நெற்கதிர்கள் எல்லாம் அப்படியே சாஞ்சு போய் அசைஞ்சு காற்றுக்கு அழகாக ஆடுது. ஒரு பெண்ணண்டு நடனமாக ஆடுற மாதிரி இருக்குது பார்க்கல. இப்படியெல்லாம் நாங்கள் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு இந்த கிராமத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கோம். வேணும் பாருங்கோ, அந்த என்னென்னு சொல்கிறது, எங்களோட நாட்டில் வாழ்கிற ஒரு உணர்வை இந்த நாடும் எங்களுக்கு, இந்த இடம் எங்களுக்கு கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். பாருங்கோ, மாட்டுப்பண்ணைகள், மாடுகள், இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். மாடுகள் வளர்த்து அதுக்கு தீனிகள் எல்லாம் வாங்கி போட்டு, வைக்கோல்கள் எல்லாம் வண்டி போட்டு, இப்படியான உணர்வுகள் எங்களுக்கு சின்ன வயசில் நாங்கள் அதை ஊரில் அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ அந்த இதுகளெல்லாம் எங்களோட நகரப்புறமாக மாறினதால் கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த நாட்டில் இப்படியான சூழ்நிலையில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. கிடைச்சதை நாங்கள் அனுபவிக்கிறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பச்சை பட்டாணி அல்லது பீன்ஸ்ன்னு சொல்கிறது அது கூடுதலாக நட்டிருக்கிறோம், நிறைய நட்டிருக்கிறோம். பாருங்க இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இது வந்து நான் முதல் காட்டின தோட்டத்திலேருந்து வேறொரு தோட்டம் அருகில் தான், ஆனால் வேறொரு உரிமையாளருடைய தோட்டம் தான் இது. பாருங்க இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி நிறைய காய்ச்சிருக்குது. அப்படியே வானத்தை தொடுற மாதிரி இருக்குது, பார்க்கல நிறைய காய்ச்சிருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அதையும் கூட பார்வைக்கு கொண்டு வரேன். இதாலெல்லாம் நாங்கள் நடந்து போகிறோம். நாங்கள் ஒரு சீசனில் பார்த்திங்களான்னு சொன்னால் சோளன் இருக்கும், ஒரு பார்த்திங்கன்னா பார்த்தா இப்படி பட்டாணி வகைகள், பீன்ஸ் வகைகள் எல்லாம் நட்டிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த கதிரை. இந்த கதிரையில் வந்து ஒரு பின்னேற நேரம் வந்து இருந்தோம்னு சொன்னால் அந்தி மாலை பொழுது காட்சி, அதாவது சூரியன் மறைகிற காட்சியை அப்படியே அழகாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த கதிரையிலிருந்து. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.